சார் ஒரு விஷயத்த ஒரு அரசாங்கம் ரசிக்கிறது இருக்குல்ல சார், எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க அதனால நான் ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வை ஒரு அமைச்சர் நியாயப்படுத்தும் போது இது செஞ்சது தப்பு, இது செய்யக்கூடாது, அரசு வளாகத்திற்குள் இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூலை மீறி அங்கே டான்ஸ் ஆடினது மினிஸ்டரே டான்ஸ் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யார் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, யார் நடவடிக்கை எடுப்பாங்க? அதுக்கு முன்னால் தம்பி சில தகவல் சொன்னார், நீங்கள் கூட தடுத்தீங்க. நேற்று மட்டும் நான் ராகுல் காந்தியுடைய கண் சிகிச்சை முகாம், அதே மாதிரி கல்வி உதவி சொல்லி முடிச்சுக்கிறேன். இவர் ராகுல் காந்தி நடத்தினாங்களா அவ்வளவுதான் சொல்லுங்க, பரவாயில்ல. அது இல்லை, நீங்கள் பாருங்க, ஒரு குற்றச்சாட்டு நான் பதில் சொல்லணும். நான் நேற்று கலந்துக்கிட்டேன், 3 இடத்துல கலந்துக்கிட்டேன். ஒன்று கண் சிகிச்சை முகாம், இன்னொரு இடத்துல வந்து கல்வி உதவித்தொகை, இன்னொன்று மருத்துவ முகாம். அல்லாமல் நான் திருச்சியில் போய் நலத்திட்ட உதவி கொடுத்துட்டு வர்றேன். ஏன்னா ராகுல் காந்தி பிறந்தநாள்லாம் கொண்டாடல, இதை கொண்டாடுறாங்க, இதை கொண்டாடுறாங்க சொல்றது உற்சாகமானீங்களா? இருங்க, டாபிக் டைவர்ட் ஆகுது, நீங்க இதுக்குள்ள வாங்க. அந்த நீங்க அப்பா அவர்கிட்ட கேட்டுக்கணும், நீங்க டாபிக் டைவர்ட் என்ன கேட்கக்கூடாது, நான் பதில் சொல்றேன்னு என் கடமை. இப்போ நீங்க சொல்றீங்க அமைச்சர் டான்ஸ் ஆடுறாருன்னா டான்ஸ் ஆடுறது தப்பு, நான் மாட்டுக்கத்து சொல்ல. அது எந்த இடத்துல எப்படி ஆடுறாருன்னு எனக்கு நான் தெரியாது. உங்கள் இதை பார்க்கும்போது அவர் ஆடுறாரு, இப்போ தான் நானே பார்க்குறேன். ஆனால் ஒரு 30-40 வருஷமாக ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆட வச்சு சினிமா பாட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நடக்கிற ஆண்டு விழா, கல்ச்சுரல் விழா எல்லாத்தையும் நடக்குது. பெற்றோர்கள் பூரா என் குழந்தை எப்படி ஆடுது பாருன்னு சொல்லி பார்க்க வச்ச பூமி, இந்த பூமி கடந்த 30-40 திராவிட ஆட்சி நடந்த விஷயத்தை சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சியிலே காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கலை. இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டீங்க. எந்த அளவு கொண்டு வந்துட்டோம் சொன்னால், கடந்த பல ஆண்டுகளாக போதைப் பொருள் குட்கா காலத்தில், குட்கா அதிமுக காலத்தில் நம்ம பார்த்தோம், பள்ளிக்கூட வளாகங்களில் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு மாணவர்கள் குடிச்சது மட்டுமல்ல, மாணவிகள் வந்து நம்முடைய மதுவை குடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அந்த சீரழிவுலாம் இங்க நடந்திருக்கு. ஏதோ இந்த ஆட்சி வந்தவன மட்டும்தான் இந்த சீரழிவு இல்ல. பாருங்க, நீங்க ஒரு விஷயம் சார், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன். நீங்க அரசு பள்ளிகள்ல ஆண்டு விழாக்கள்ல, ஆனுவல் டேல, ஸ்போர்ட்ஸ் டேல கல்ச்சுரல் ஈவெண்ட் நடக்குதா அப்படின்னா நடக்குது. குழந்தைங்க டான்ஸ் ஆடுறாங்க, சினிமா பாட்டுக்கு தான் ஆடுறாங்க. நான் இல்லன்னு சொல்லல, ரிகார்ட் டான்ஸ் ஆடுறாங்க சார். சினிமா பாட்டுக்கு தான், இந்த வாடி பாட்டுக்கெல்லாம் ஆடுனது கிடையாது சார். அன்னைக்கு இந்த பாட்டு இல்லாம இருக்கு என்ன சார்? இது அன்னைக்கு என்ன குத்து பாட்டு அந்த குத்து பாட்டு போட்டிருப்பாங்க, இன்னைக்கு என்ன குத்து பாட்டு இது போடுவாங்க. கெத்து பாட்டு போட வேண்டியவங்க குத்து பாட்டு போடுறாங்க, அது தப்பு. நானும் சொல்றேன் தப்பு தான். ஆனா இது ஏதோ நேத்து வந்த சீரழிவு இல்லை. ஒரு அரசாங்கம் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்குன்னா ஒரு 5 வருஷம் மட்டும் முன்னேறாது. அது நீண்ட கால முன்னேற்றம் வந்து நான் ஏன் ஆட்சியில் நான் முன்னேறணும் சொல்றதும், அவர் 1 டிரில்லியன் பொருளாதார முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றதும், இன்னைக்கு முதல்வர் நான் 1.5 டிரில்லியன் கொண்டு வரும், இதெல்லாம் காலங்காலமா வருது சார். ஆரம்பம் வந்து ஒரு பழமொழி, அப்பன் பாட்டு பாடுனா புள்ள டான்ஸ் ஆடும்பாங்கல. இது காலத்தினுடைய கோலம். இது தவறு என்றால் தவறு தான், தப்புனா தப்பு. இன்னைக்கு நடந்திருக்கு, கண்டிப்பாங்களா இல்லையான்னு பார்ப்போம். கண்டிக்கிறது தாவேக ஆட்சியுடைய வேலை, அந்த அமைச்சருடைய வேலை. அமைச்சர் நான் ஜாலியா இருந்துட்டேன்னு சொன்ன பிறகு யார் கண்டிப்பான? ஆடினவரே நல்லா இருக்குங்கிறாரு. இந்த நீங்க கண்டிக்கிற மாதிரி நானும் கண்டிக்கலாம், எல்லாமே கண்டிக்கலாம். ஒரு அமைச்சரா இருந்தாலும் தப்பு தான் சார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் யார் குற்றம் செஞ்சாலும் குற்றம் தான். கும்பகோணத்தை குழந்தை செத்து போச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குற்றம் தான். குற்றம் என்பது எதுவாக இருந்தாலும், இன்னைக்கு போதை வந்து இன்னைக்கு ஸ்கூல் பள்ளிக்கூடங்களுக்கு போயிடுச்சுன்னு குட்கா காலத்துல வரை இன்னைக்கு வரை யார் சொல்றா? மக்கள் தானே சொல்றாங்க, உங்களை மாதிரி செய்தி ஊடகங்கள் தான் சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் மோசமாயிட்டு வருது. அதை பெற்றோர்களும் ரசிக்கிறாங்க, என் பேரனை பாருங்க, தாத்தாமார்கள் ரசிக்கிறாங்க, எப்படி ஆடுறான் பாருங்க. இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம் நடந்துகிட்டு இருக்கு.